அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று 3ஆம் தேதி 4ஆம் மாதம் 26ஆம் ஆண்டு. நாங்கள் இங்கே அநேகமாக பாவிக்கிற ஒரு வசனம், ஆண்டவர் எங்களை குணமாக்க அழைத்திருக்கிறார், எங்களை விடுதலையாக்க அழைத்திருக்கிறார், எங்களுடைய தேவைகளை சந்திக்க அழைத்திருக்கிறார். நல்லது, உண்மை. ஆனால் ஏன் நாங்கள் இப்படி சிந்திக்க மறந்து விட்டோம்? எப்படி? நான் ஆண்டவருக்கு ஆறுதல் கொடுக்க வந்திருக்கிறேன், ஆண்டவர் கிட்டதை கொடுக்க வந்திருக்கிறேன், ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று இப்படி நாங்கள் எப்பயா சிந்திச்சிருக்கிறோமா? மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லுவார், தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள், ஆடையின்றி இருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தீர்கள், நோய்வாய்ப்பட்டிருந்தேன் என்னை சந்திக்க வந்தீர்கள், சிறையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். அது இன்றைய நாள் தான். முழங்குமா உங்களுக்கு? ஆண்டவராக இயேசு அடிபட்டு வேதனைப்பட்டு வேதனையோட துடிச்சு கொண்டிருக்கிற போது, வேதனைப்பட்டிருக்கிற ஆண்டவரை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோமா இல்லையா? எங்களை மீட்க வேணும் என்று சொல்லி ஆசைப்பட்டு அந்த பசியோடு இருந்தவருக்கு நாங்கள் அதை நிறைவேற்றுவதற்காக அவருக்கு பசிக்க வந்திருக்கிறோமா இல்லையா? அப்போ இப்படியாக அவருக்கு ஆறுதல் கொடுக்க வந்திருக்கிறோம். அவர் ஆடை இல்லாமல் இருந்தபோது, அவர் நிர்வாணியாக்கப்பட்ட இந்த இன்றைய நாளில் அவருக்கு எங்களுடைய விசுவாசத்தை கொண்டு அவருக்கு ஆடை கொடுக்க வந்திருக்கிறோம். இதுதான் உண்மை. அவை ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறிய நாளில் அவர் மனுஷ குலத்துக்கு எதை செய்ய வேண்டும் என்று பல வருடங்கள், ஆயிரக்கணக்கான வருடங்கள் காத்திருந்தாரோ அது நிறைவேறிய நாள் என்று, பிசாசு தோற்கடிக்கப்பட்ட நாள் என்று. அவை இன்றைய நாளில் நிச்சயமாக நாங்கள் அது ஏற்கனவே ஆண்டவர் நற்செய்தி வழியாக எங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் அதை பார்ப்போம். இன்றைய நற்செய்தி லூக்காஸ் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 30 தொடக்கம் 35 வரை, 30 தொடக்கம் 35 வரை லூக்காஸ் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 30 தொடக்கம் 35 வரை. ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இன்றைய நற்செய்தி பகிர்வுக்கு முன் ஒரு பாடல், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். சரி. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீர் மரித்தீரே, உமக்காக நான் என்ன செய்தேன்? எனக்காக நீர் மரித்தீரே, உமக்காக நான் என்ன செய்தேன்? எனக்காக நான் என்ன செய்தேன்? நன்றி. இன்றைய நற்செய்தி பகுதியில் நாங்கள் பார்க்க போகிற விஷயங்கள், முதலாவது நாங்கள் பார்த்து நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள், வழிப்போக்கன் கள்வர் கையில் அகப்பட்டது. சரி, அவருடைய ஆடைகளை உரிந்து கொண்டது.
குற்றுயிராய் விட்டு போனார்கள். அவ்வழியே வந்த சமாரியன் அவர் மீது பரிவு கொண்டார். காயங்களை திராட்சை மதுவும் எண்ணெயும் கொண்டு கட்டினார். தனது விலங்கின் மீது ஏற்றி கொண்டு சாவடிக்கிறார். விலங்கான என்ன விலங்குன்னு சொல்லப்படுகிறது. விலங்கின் மீது சாவடியை கொண்டு போனார். பொறுப்பாளரிடம் ஒப்படைத்தார். இதுதான் இன்றைய நற்செய்தியில் காணப்படுகின்ற கருப்பொருளாக இருக்கு. இன்றைய நாளில் நாங்கள் பார்ப்போம், வழிப்போக்கன் இந்த காணப்படுகிற வழிப்போக்கன் வந்து இவ்வுலகில் பயணம் செய்கின்ற நாங்கள்லாம், சரியோ, இவ்வுலகில் பயணம் செய்கின்ற நாங்கள்லாம் இந்த வழிப்போக்கன். கள்வர் என்பது இவ்வுலக பாடுகள், கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கும் காரணங்கள், அதுதான் கள்வர். இந்த காலத்தில் நாங்கள் அனுபவிக்கிற சில கட்டுக்கள் அல்லது துன்பங்கள் அல்லது பிரச்சனைகள், இதுதான் இந்த கள்வர் கையில் அந்த கள்வனங்களை பிடித்து கொண்ட காரியம். அதாவது பிசாசு ஆதாமவாளை ஏமாற்றி அவர்களை பாவம் செய்ய வைத்த போது பாடுகள் அவருடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு பார்க்கிறோம். முட்கள் நிறைந்த வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்தது. இதுதான் அந்த கள்வர் கையில் அகப்பட்ட நிகழ்ச்சி. அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கின்றோம், ஆடைகள் உரியப்பட்டது. ஆடைகள் உரியப்பட்ட அந்த வழிப்போக்கனுடைய ஆடைகள் உரியப்பட்டது. அந்த ஆடைகள் உரியப்பட்ட விஷயம் வந்து மனிதன் தேவ மகிமை இழந்த காரணம். தேவ மகிமை அவன் இழந்து விட்டான். அதனால்தான் அவர்கள் நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரிய வந்தது. அந்த வெளிப்பாடு கிடைத்தது. அந்த ஆடை, அந்த தேவனுடைய மகிமையின் ஆடை அவர்களோடு இருக்கும் வரை அவர்கள் நிர்வாணமாக இருந்தார்கள் என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது. எப்பொழுது அவர்கள் அந்த ஆதாம் ஏவாள் தேவ மகிமை இழந்தார்களோ அப்பொழுது அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறார்கள் என்று பார்த்தார்கள். ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததால் தேவ மகிமையை இழந்ததினால் நிர்வாணமாக இருப்பதை உணர்ந்தார்கள். தேவனால் ஆடை செய்து கொடுக்கப்பட்டு அவர்கள் போடப்பட்டார்கள். தோலால் ஒரு ஆடையை செய்து கொடுக்கின்றார். சரி, இப்போ குற்றுயிராக கிடந்தார் நாங்கள் பார்க்கும்போது பாவம், கவலை, வறுமை, நோய், துன்பம் இப்படியான சில காரியங்களால் மனிதன் அந்த நான் சொன்னது போல் இந்த உலகத்தின் காரணங்கள் அல்லது ஊனியல்பின் இச்சைகளினால் மனிதன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது சமாரியன் இயேசு வருகிறார். எங்களை தேடி இயேசு வந்தார். அதான் முக்கியமான சமாரியன் அந்த வழியே வருகிறார். அவர் பரிவு கொண்டார் என்று பார்க்கின்றோம். இரக்கம் கொண்டார். அது இரக்கம் மிக முக்கியமான ஒரு காரியம். பரிவு வந்தது, அது இரக்கம் தனி இரக்கத்தை விட பரிவு கொண்டு என்று சொன்னால் இரக்கத்தோடு கூடிய செயல்பாடு. பார்த்து ஐயோ பாவம், நோயாப்பட்டு கிடக்கிறானே, காயப்பட்டு கிடக்கிறான் என்று பரிதவிக்கிற அது ஒரு காரியம் வேறு. ஆனால் அதை பார்த்து பரிதவித்து போட்டு உடனடியாக போய் அவருக்கு சேவை செய்வது பரிவு கொண்டார். அந்த பரிவு கொண்டார் அது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. அவரை அணுகி சும்மா விட்டுட்டு போகல, அவரை அணுகி, அதாவது பரலோகத்திலிருந்து தேவன் எங்களை நாடி அணுகி வந்தார். பூலோகத்துக்கு அவர் நாடி அணுகி வந்தார், எங்களை அணுகி வந்தார். சரி, எண்ணெய், அவனுடைய காயங்களுக்கு எண்ணெயும் பூசி தைலம் பூசுகிறார். எண்ணெய் என்பது என்ன? எண்ணெய் நாங்கள் வாழ்க்கையில் திருச்செயில் மிக முக்கியமான மக்களுக்கு 3 முறை அந்த எண்ணெய் அந்த பூசப்படுகிறது. அந்த எண்ணெய் என்றது தைலம். முதல் ஞானஸ்தானம் எடுக்கிற போது 2 குருத்துவத்துக்கு, 3வது பிசப்புக்கு அல்லது கொடுக்கப்படும். அப்போ இந்த எண்ணெய்க்கு அல்ல தைலத்துக்கு கிறிஸ்மா எண்ணெய் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த எண்ணெய் போடப்படும் போது அவர்கள் திருச்செவின் அங்கத்தவர்களாக மட்டுமல்ல கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். அவர் கிறிஸ்துவின் பார்வையில், அவருடைய கருத்தில் நாங்கள் அவருடைய பொது குருத்துவ தகுதியை பெற்றுக்கொள்வோம். பணி குருத்துவம் வேறு, அது குருமான். சகல ஒவ்வொரு மக்களும் நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒரு பொது குருத்துவ நிலையில் இருக்கிறோம். அந்த பொது குருத்துவம் தான் ஒரு குடும்பத்தை திறமாக கொண்டு போக வைக்கிறது, அல்லது ஒரு நன்மையான காரியங்களை செய்ய வைக்கிறது, உலக மக்கள் மத்தியில் கடவுளுடைய சாட்சியாக வாழ வைப்பதெல்லாம் இந்த பொது குருத்துவம் என்று நாங்கள் திருமுழுக்கின் வழியாக தூயாவியானவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சி தான் அந்த பொது குருத்துவ நிகழ்ச்சி. அந்த பொது குருத்துவ நிகழ்ச்சி பெற்றவர்கள் மட்டும்தான் முதன்மை எடுக்கலாம் அல்லது நற்கருணையை பெற்றுக்கொள்ளலாம்.
உதாரணத்துக்கு நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு பெரிய ஒரு மிட்டன் சர்ச்சில் ஒரு கொண்டாட்டம் நடக்கிற போது பிற சமயத்தவர்கள் வந்து நற்கருணை எடுக்க வந்தால் நான் கொடுக்க மாட்டோம், கொடுக்கக்கூடாது. ஆனால் அவர்கள் அவ்வளோ தூரம் பெரிய பாவிகளா? இல்லை, சிலவர்கள் எங்களோடு அவர் பரிசுத்தவான்களாக இருப்பார்கள். காரணம் என்னென்னு சொன்னால், இதுதான் திருச்சபையிட்ட சில சட்டத்திட்டங்கள் மறைமுகமாக இருக்கிறது. அது சில ஆட்களுக்கு தான் தெரியும். முக்கியமாக என்னென்று சொன்னால், அவர்கள் திருமுழுக்கு பெற்று திருச்சபைக்குள் அவர் கிறித்துவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. பொது கிறித்துவ அபிஷேகம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு கொடுக்கலாம். அதேவேளை ஒரு முறை ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், திருமுழுக்கு பெற்றவர்கள் திரும்ப திருமுழுக்கு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் கத்தோலிக்க திருச்சபையில் பிற கிறிஸ்தவ சபையில் திருமுழுக்கு பெற்று வந்து திருமணம் செய்ய வந்தால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுப்பதும் இல்லை. ஆகவே அந்த பொது கிறித்துவம்ன்றது, அந்த கிறிஸ்துவான்ற ஓயில், இந்த தவக்காலத்தில் செய்வதற்கு எல்லா பங்குறையிருந்தும் குருமார் பிஷப் ஹவுஸுக்கு போய் அதை செய்வார்கள். ஒவ்வொரு வருஷமும் புதுப்பிப்பார்கள். அந்த அந்த தைலம் எங்களுக்கு போடப்படுகிறது, அந்த எண்ணெய் எங்களுக்கு தரப்படுகிறது. அதுதான் எண்ணெய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் திராட்சை மது சேர்த்து தான் கட்டப்படுகிறது. ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவினார், எங்களுடைய பாவங்களை போக்கினார், எங்களுடைய சாபங்களை நீக்கினார். அதுதான் அந்த அடையாளம். அந்த காயப்பட்ட எங்களை ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த தைலத்தாலும் இரத்தத்தாலும் எங்களை மீட்டு கொண்டார். மற்றது அவர் தன்னுடைய விலங்கு என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய விலங்கு தான் என்ன, கழுதையில வந்தீரா குதிரையில வந்தார் என்று சொல்லப்படுற விலங்கு. அந்த விலங்கு என்ன என்று சொன்னால், அவர் சுமந்து பயணம் செய்த சிலுவை. அந்த சிலுவை பயணம்தான் எங்களை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து சென்றது. பூமிக்கும் பரலோகத்துக்கும் இடையில் அவர் அந்தரத்தில் தொங்கினார் என்று சொன்னால் அந்த 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 நிகழ்ச்சி, அதுதான் அவருடைய பயணம். அவர் இந்த சிலுவை சாவை மிக ஆர்வத்தோடு அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு காலமும் அதை அவர் மறக்கவில்லை. மனுஷிகத்தில் பயந்தாலும் உம்முடைய சித்தம் எனக்கு அப்படி என்ன நடக்கட்டும் என்று சொன்னார். அவ்வளவுக்கு அந்த அந்த சிலுவை பாதை தான், அது சுமந்துகின்ற பாதை தான் எங்கள் மக்கள் மத்தியில் அது விடுதலை பெற வேண்டியிருந்த வரலாற்று நிகழ்ச்சியில் பார்க்கும்போது, ஏன் ரோம சாம்ராஜ்யத்தின் காலத்தில் ஆண்டவர் பிறந்து மரிக்க வேண்டும் என்று இருந்தால், இந்த உலகத்திலேயே மிக கொடூரமான ஒரு சாவை உருவாக்கக்கூடிய செயல் அந்த சிலுவை சாவு என்பதைத்தான் அங்கே உலகம் கண்ணோட்டத்தில் வைத்திருக்கிறது. அவை அந்த அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் தான், அவருடைய ஆட்சியில் தான் சிலுவையில் அறைந்து சாகடிக்கிற பழக்கம் இருந்தது, இந்த முறை இருந்தது. ஆகவே ஆண்டவர் அந்த சிலுவையை தன்னுடைய பயணமாக ஏற்று அவர் தம்முடைய தோளில் அதை ஏற்றுக்கொண்டு எங்களை விடுதலை செய்வதற்கு அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. மற்றது, அவர் என்ன செய்யப்படுகிறார், சாவடியில் கொண்டு போய் விட்டார். ஓமா இல்லையா? சாவடி என்பது ஒரு மக்கள் தங்கி இருக்கிற இடம், இல்லை பரிகாரம் செய்கிற இல்லை பாதுகாக்கிற இடம். அந்த சாவடி தான் இன்றைய நாட்களில் எங்கள் மத்தியில் காணப்படுகின்ற இந்த அகில உலகத்தையும் கிறிஸ்தவ மக்களை, கத்தோலிக்க மக்களை வழிநடத்துகின்ற திருச்சபை. அவர் அந்த திருச்சபைக்கு ஆண்டவர் இந்த வழிபோக்கனை கொண்டே கொடுத்து என்ன செய்கிறார், அவனை வழியாக வழி நடத்துவதற்கு பக்குவமாக அவனை பண்படுத்துவதற்கு அந்த திருச்சபைக்குள் ஆண்டவர் அவரை கொண்டே கொடுக்கின்றார். உங்களுக்கு தெரியும், திருப்பலி பூசையில் ஒரு பரலோக மந்திரத்துக்கு முதல் ஒரு விஷயம் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். அப்ப மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட ஜெபம் என்பது பரலோக மந்திரம், சரியோ? வேத படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் வேத பயிற்சி, அந்த பயிற்சி எங்கே எடுத்தோம்? நாம் முதல் எடுத்த போது எங்களுக்கு படிப்பித்தார்கள், உறுதி பூசல் எடுத்த போது எங்களை படிப்பித்தார்கள். காலங்காலமாக நடக்கின்ற திருப்பலி பூசி வழியில் பிரசங்கத்தின் வழியாக எங்களை படிப்பிக்கிறார்கள், ஞானொடுக்கத்தின் வழியாக எங்களை படிப்பிக்கிறார்கள். இப்படியாக பயிற்றப்பட்ட நாங்கள் அந்த 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 திருவையில் எங்களை ஆண்டவர் கொண்டே கொடுத்து எங்களை பயிற்றுவித்தார். பயிற்றுவித்த பிறகு அவர் சொல்லுகிறார், மேலதிகமாக எதுவும் வந்தால் திரும்ப வந்து நான் அதை செலுத்துகிறேன் என்றார். அப்போ என்னன்னு சொன்னால், அங்கே வந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், 2ஆம் வருகை வரை அவர் திருச்சபை எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டான் இருக்கும். வந்த ஆண்டவர்களை விசாரிப்பார். இது முக்கியமான காரியம். சரி,
இன்னும் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒரு வசனம் வருகிறது. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். சரியோ? அதற்கு அவர் சொல்கிறார், குரலை கேட்டேன், எனக்கு அச்சமாக இருந்தது, நான் ஆடையின்றி இருந்தேன், நான் ஒளிந்து கொண்டேன். இப்போ இதுதான் அந்த மகிமையை இழந்துட்டேன். இப்போ சொல்கிறார், அப்போ ஆண்டவர் பாருங்கள் தேடி. இப்போ நாங்கள் குற்றம் செய்துட்டு போய் மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்கள்ட பொறுப்பு. தெரியாது செய்துனாப்பா மன்னிச்சு கொள்ள மாட்டோம், அது கதை முடிஞ்சிருக்கு. இப்போ ஒளிஞ்சு கொண்டு போது ஆண்டவர் தேடி வாரேன். இதான் நாங்கள் இந்த உலகத்தில் அவரை மறந்திருக்கிற போது கூட ஆண்டவர் எங்களை தேடி வருகிறார். இப்போ வந்தபோது அவர் சொல்கிறார், நான் நிர்வாணியாக இருந்தேன், நான் ஒளிந்து கொண்டேன். இதுதான் ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு அப்செட் ஒன்று வந்தது. நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நான் சொன்னா? நீ நிர்வாணமாக இருக்கிறன்னு நான் சொன்னா? இல்லையே. பிறகு நீ நிர்வாணியாக இருக்கிறான் நீ சொல்லுகிறாய். ஆண்டவர் பாவத்தை வெறுத்தார், பாவியை மன்னித்தார். நாங்கள் பார்க்குறோம். நீ செய்த பாவம் எதுவாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நஞ்சை ஒன்று மனசில் வச்சுதான் தேவ மகிமை இல்லாமல் இருக்கிறாய் என்று அந்த இப்போ நீ இழந்து விட்டாய். உனக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு எந்த மீட்பும் இல்லை, உனக்கு விடுதலையே இல்லை என்று சொன்னது உனக்கு யார்? திரும்ப உன் அன்பு செய்ய நான் இருக்கிறேனே, இல்லை என்று சொல்ல இல்லையே. பிறகு நீ எப்படி சொல்லுவாய் நீ நான் நிர்வாணியா இருக்கிறேன்? உனக்கு அந்த வசனத்தை சொன்னது யார்? இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் அநேகம் பிள்ளைகள் இருக்கும் நம்புறோம். பள்ளிக்கூடத்துக்கு அந்த பிள்ளைகள் போட்டு வந்து கொஞ்சம் வயசு வந்துட்டுன்னு வச்சுக்கொள்ளும், 13 14 வயசு வந்துட்டுன்னு வச்சுக்கொள்ளும். ஒரு நாள் வந்து அப்பா இல்லை அம்மா நான் உங்களோட பிள்ளை வேணா அடா பாவி, யாரா உனக்கு சொன்னது? டிஎன்ஏ எடுக்கணுமா? இப்போ இதே மாதிரி நாங்கள் நடந்தது. நீ நிர்வாணமாக இருக்கின்ற உனக்கு சொன்னது யார்? நான் சொல்லி இல்லையே. ஏன்னா நீ நிர்வாணமாக இருக்க போவது, நீ உண்மையில இப்போ பாவம் செய்தாலும் உன்னை அப்படியே விட போகிறதில்லை. அதனால் அந்த ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு தோலால் ஆடையை உண்டாக்கி கொடுத்த. முதல் ஒரு உயிர் கொல்லப்படுகிறது, ஒரு மனுஷனுக்காக ரத்தம் சிந்தப்படுகிறது. அது ஆரம்பம் அங்கு தொடங்கி இன்று இங்கே ஆண்டவர் தம்முடைய பாடுகளை எங்களுக்காக மரித்து உயிர்த்த நிகழ்ச்சி தான் இந்த இந்த பெரிய வெள்ளிக்கிழமை. உண்மையிலே பெரிய வெள்ளிக்கிழமை துக்கத்துக்குரிய நாளாக இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் பெருமைப்பட வேண்டிய நாள். நான் இப்பொழுது சொன்னது போல் நாங்கள் எல்லோரும் அவருடைய காயங்களுக்கு அவரை சந்திக்க வந்திருக்கிறோம். வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற தேவனை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம், ஆறுதல் கொடுக்க வந்திருக்கிறோம். அவர் நிர்வாணமாக்கப்பட்ட அந்த இயேசுவை நாங்கள் ஆடை கொடுக்க வந்திருக்கிறோம். கடவுள் மனுஷனாரையும் இல்லாமல், ஏன்னு சொன்னால் தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன வல்லமை இருக்கிறோம் அத்தனை வல்லமைகளும் எங்களுக்கு இருக்கிறது. அது நாங்கள் மறந்து போகக்கூடாது. இப்போ இந்த இடத்தில் அவன் என்ன செய்தான்? முதல் அத்தியிலே தச்சு அவன் தனக்கு ஆடை அணிந்தான். ஆனால் அந்த ஆடை அவனுக்கு நிரந்தரமாக பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இன்றைய உலகத்தில் நாங்கள் எங்களுடைய முயற்சியினால் எங்களுக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், இல்லை கடன், இல்லை கவலைகள், இல்லை நோய்வாய்ப்பட்டால் நாங்கள் ஏதாவது முயற்சி செய்து அதை இல்லாமல் பண்ணுவோம்னு பார்க்குறோம். அந்த அத்தியிலை எங்களுக்கு பயன் தராது. அதெல்லாம் சும்மா மேலோட்டம். ஆண்டவராகிய கடவுள் தருகிற அந்த தோல் ஆடை தான் எங்களுக்கு பலன் தரும். இந்த இடத்தில் அந்த ஆடை யார்? பிதாவாகிய கடவுள் அந்த மக்களுக்கு கொடுத்த ஆடை எது? தோல் ஆடை. ஒரு ஆட்டை வெட்டி கொடுக்கப்பட்டு என்றாலும் அது கிறிஸ்து என்னும் ஆடை. அதான் கிறிஸ்துவே மேல் ஆடையாக காணப்படுகின்றார். அதனால்தான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய இயேசுடைய மேலாடையை தொட்டால் நான் குணமடைவேன் என்று தீர்மானித்து மேலாடையை தொட்டார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த மேலாடையை தொட்ட போது அவள் குணமடைந்தாள் என்று பார்க்கிறோம். அந்த மேலாடைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. நான் இப்பொழுது நாங்கள் சொன்னபோது நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற வருகிறோம், கஷ்டங்கள் இருந்து விடுதலை பெற வருகிறோம். அது இருக்கட்டும். இப்போ நாங்கள் இப்படி சொல்ல போலிக்கிடுவோம். ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். அதுதான் முக்கியமான காரியம். ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். எங்களை இப்பொழுது காலத்துக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இங்கே வந்திருக்கிற அவ்வளோ பேரும் பாக்கியவான்கள். சும்மா இல்லை, நீங்களா இங்கே வர இல்லை. தூய் ஆவியானவர் உங்களோடு பேசி இருக்கிறார். சில பேர் வருஷத்துக்கு ஒருக்கா வந்திருந்தாலும்
அவர்களை இன்னும் விசேஷமாக ஆண்டு சந்திக்கிறார். அது உண்மை. அதை அனுபவிக்கிறவதான் உங்களுக்கு தெரியும். அப்போ உண்மையாகவே ஆண்டவர் கொடுத்த ஆடை இயேசுவின் மேலாடை. அந்த ஆடையை பெற்றால் மட்டுமே நிலை வாழ்வை நாம் அடைய முடியும், இல்லை என்று சொல்லவில்லை. சரி, இப்போ நாங்கள் அப்போது பார்த்தோம், நீ நிர்வாணியாக இருக்கின்ற உனக்கு சொன்னது யார்? ஆண்டவரே, நான் பாவி, பாவியிலும் பெரும் பாவி, எல்லாவற்றிலும் பெரிய பாவி நான் மண்டாடுறோமா இல்லையா? இப்போ ஆண்டவர் இருக்கிறான், நீ பாவி என்று உனக்கு சொன்னது யார்? இதுக்காகத்தான் நான் வந்தேன் உலகத்துக்கு, இதுக்காகத்தான் நான் பாடுபட்டேனா, இதுக்காகத்தான் நீ இப்படி நான் பாவி பாவி என்று சொல்லி கொண்டிருப்பதற்காகத்தானே நான் ரத்தம் சிந்தினேன், சிலுவசம் வந்தேன், பாடுபட்டேன், மரித்தேன், முள்முடி சூடப்பட்டேன். இப்போ ஆண்டவர் அப்படி கேட்கலாம். அப்படின்றது என்ன? இது எப்படி நாங்கள் ஜபிக்கிறது? நான் கேட்கலாம். ஆண்டவரிடத்தில் நாங்கள் வந்து, ஆண்டவரை, நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய மகன், உம்முடைய மகள், நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும், பாவி என்று சொல்லாது. ஆண்டவர் எங்களுக்கு பாவி என்ற பெயரை தரவில்லை. ஆண்டவர் எங்களுக்கு பெயர் சொல்லி அழைத்ததாக சொல்லப்படுகிறது. அரச குருத்துவ திருக்கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ என் மகன், நீ என் மகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை காலமும் எங்களுக்கு விளங்காத ஒரு காரியத்தை தந்திருக்கிறார். நாங்கள் பாவிகள் அல்ல, நாங்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய மகன் அல்லது மகள். நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் உடனடியாக நீங்கள் அறிக்கை செய்யுங்கள், அவருக்கு முன்பை சொல்லி பாருங்கள், அந்த பாவம் மன்னிக்கப்படும் நிச்சயமாக. ஆனால் நீ பாவி பாவி என்று சொல்லி கொண்டிருக்காது. அது இது உளவியல் ரீதியையும் அப்படியே குட்டிச்சுவர் ஆக்கி போடும். இன்றைய 5 காசு இல்லாட்டி இல்லை, என்ன நான் ஐஸ்வர்யமான கடவுளின் மகன், ஆண்டவர் எப்படி என் தேவை சந்திப்பார் சொல்லி பாருங்கள், சந்தித்தான் தீர்வார் ஆண்டவர். சில வேளை 40,000 50,000 கிரெடிட் கார்டு கடன் இருக்கட்டும், விடுங்க, ஆண்டவரை இந்த கடனை கொடுத்து முடிப்பார். நீ தான் கொடுத்து முடிக்க வேணும். நீங்கள் அப்படித்தான் சொல்ல பழகணும். இனி சொல்லி கொடுத்து முடிப்பார் என்று சொல்றது கூட நாங்கள் திருத்தம் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ நீ தான் கொடுத்து முடிக்கணும். உரிமையோடு கேட்டு பாருங்கள். நல்ல தாய் தகப்பன் கேட்டவுடன் உரிமையாக கேட்ட அவர் நிச்சயமாக, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் சின்ன பொடியாக இருக்கிறபோது ஐயா கொழும்புல இருந்தவர். அப்போ நான் கரம்போட் எனக்கு வேணும், நிச்சயமாக கரண்ட் போட்டு வேணும், நீங்கள் வாரோ கட்டாயம் கொண்டு தான் வரணும். அது என்ன விலை எப்படி என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஐயா வந்தபோது, அவர் 2 மாதம் 3 மாதத்துக்கு தான் வருவேன். அப்படி வந்தபோது அந்த கரண்ட் போட்டு வாங்கி கொண்டு வந்தேன். இப்போ நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. அதான் அந்த பிள்ளைக்கும் தாயகப்பனுக்கும் உள்ள அந்த உறவை தான். இப்போ தச்சிலா பிள்ளைகள் உங்களிடத்தில் ஒன்று கேட்டால், ஐயோ இப்போ காசு இல்லை, அப்பா ஏழை, அம்மா ஏழைன்னு சொல்லாங்க. ஏசப்பா அவனை சந்திப்பார், நேரம் வரும்போது தருவார், பயப்பட. என்ற மகளுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்த ஊரில், அப்போ கிங்ஸ்டன் கொலிச்சிரா படித்து கொண்டிருக்கிறது, அந்த வாயார் ஊதிய மெலோடிக்காவோ அது வேணும் பள்ளிக்கூடத்துக்கு, சரியா? அப்போ எனக்கு நான் கப்பலார போய் நிற்கிறேன். அப்போ உழைப்பும் இல்லை, கூலி அங்கே வயரிங் வேலைகளுக்கு போவேன். அப்போ மகள் சொல்கிறேன், அப்பா எனக்கு இது வேணுமெண்டு. அஞ்சு ஏசப்பா தருவேர் ஜெர்மன், ஏசப்பா தருவேர் ஜெர்மன் சார். நாங்கள் ஜெர்மனி 2ஆம் நாத்து 3ஆம் நாத்து வெளிநாட்டிலேருந்து காசு வந்து எங்களுக்கு உடனடியாக வாங்கி கொடுத்தேன். அது அப்படித்தான் சொல்லி பழக்கம். நான் ஏஜென்ட்டை கட்டி என் காசு லொஸ்ஸாக போயிட்டான். என் ஏஜென்ட் என்னை ஏமாற்றி போட்டான். அப்போ என் பிள்ளைகள் பிரைட்டையும் அவரோட ஸ்னோ ஒயிட் அப்படியான நாட்களை கூட்டி கொண்டு ஒரு கோயிலுக்கு கொண்டு போய் நற்கடனுக்கு முன்னாடி விட்டு ஆண்டவர்கிட்ட மண்டாடுங்க, நம்ம அப்பாட காசு மாமாட காசு கிடைக்கணுமான்னு சொல்லி மண்டாடணும். ஒரு கிழமைக்கு அந்த காசு கிடைச்சது. திருப்பி அந்த காசு கிட்ட தான் கனடாவுக்கு வந்தேன். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செய்ய வேண்டிய திருத்தங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த இப்படியாக இப்போ வருங்காலத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம். அதாவது நிகழ்காலத்தை வச்சு ஆண்டு சந்தித்தார் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 51 52. எத்தனை பேருக்கு மண்டைக்கு இருக்கோ தெரியாது, ஞாபகம் இருக்கோ தெரியாது, வாய்ச்சி பார்ப்போம். இளைஞர் ஒருவர் தம் வரும் உடம்பின் மீது, பாருங்கள், தம் வரும் உடம்பின் மீது ஒரு நாற்பட்டு துணியை போர்த்து கொண்டு அவர் பின்னே சென்றார். அவரை பிடித்தார்கள், ஆனால் அவர் துணியை விட்டு விட்டு ஆடையின்றி தப்பி ஓடினார். எங்கே நடந்தது? ஏசுநாதரை பிடிக்கிற கிறிஸ்தவனி தோட்டத்துக்கு போனார்களோ, அப்போஸ்தலர் எல்லாம் ஓடிட்டாங்க. இப்போ ஆண்டவரை பிடிச்சாச்சு. பிடிச்சி கொண்டு ஒரு அவருக்கு பின்னால் போன மனுஷன் தான் இவர்.
இவர் யாராக இருக்கலாம்? அன்று மனிதனுடைய நிர்வாணத்தை, அதாவது மாட்சிமையை, அவனுடைய மகிமையை பறித்த பிசாசின் மாட்சிமை என்று பறிக்கப்பட்டது. அவன் இன்றைக்கு நிர்வாணியாக ஓடுகின்றான். பிரைஸ் தி லார்ட். இறைவனுக்கு நன்றி.